எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கஸ்தூரி வெண்டையை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. அதிக மருத்துவ குணம் கொண்ட ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய செடி தாங்க இந்த கஸ்தூரி வெண்டை. இப்போ இதை எப்படி வளர்க்குதுன்னு பார்க்கலாம். இதோட விதைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க இப்போ நிறைய பேர் இந்த செடியை வளர்க்குறாங்க. இதை ஒரு செடின்னு சொல்கிறத விட ஒரு குட்டி மரனே சொல்லாங்க. ஏன்னா இது நல்லா நமக்கு ஒரு வருடம் முழுவதும் நமக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 2லேருந்து 3 வருடம் நமக்கு காய்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த செடி சாகவே சாகாது. காஞ்சி போனாலும் மறுபடியும் இந்த செடி துளிர் விட்டு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கஸ்தூரி வெண்டை செடியை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரிசி பை இல்லைன்னா ஒரு க்ரோ பேகு, தொட்டி எதையாவது எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தோட்டத்து மண்ணை நிரப்பிக்கங்க. அதில் எந்த ஒரு நீங்கள் உரங்களும் கூட போட தேவையில்லை. ஏன்னா சாதாரணமாக இது வளரக்கூடிய செடி தான். சொல்லப்போனால் இது ஒரு களை செடி மாதிரி நமக்கு வளர்ந்துக்கிட்டே போகுங்க. விதைகளை நடவு பண்ணி 5லேருந்து 6வது நாள் நமக்கு நல்லா முளைச்சி வந்துடுங்க. 2 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிரும். நமக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்கள் கொடுக்குங்க. ஏன்னா பக்க கிளைகள் நிறையா வரும். ஒரு கொத்துக்கும் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 காய்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் இதை பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா, அதாவது 5லேருந்து 6 நாளில் நீங்கள் இதை பறிக்கலைன்னா உடனே இது முத்தியும் போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பிஞ்சுகளாக வரும். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா சாதாரண வெண்டைக்கால வர பூக்கள் மாதிரியே மஞ்சள் நிறத்தில் தாங்க இருக்கும். நான் ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக பூக்கள் வந்து ஒரு வாரத்துலேயே நம்ம காய்கள் அறுவடை பண்ணி எடுக்கலாம். ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா காய்கள் முத்திடும். அப்புறம் அந்த காய்களை பறித்து நீங்கள் விதைக்காக தான் எடுக்க முடியும். இப்போது என்கிட்ட ஒரு 4 செடி இருக்குங்க. 4 செடியில் எவ்வளோ காய்கள் நான் பறிக்க போகிறேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு எனக்கு காய்கள் கிடச்சிதுங்க. இது சமையல் செஞ்சு சாப்பிடும்போது சுவையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு காயிலே பார்த்திங்கன்னா விதைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் ஒரு 4 செடியில் பார்த்திங்கன்னா விதைகளுக்காக நிறைய காய்களை விட்டுட்டேன், பறிக்கவே இல்லை. ஏன்னா இந்த வெண்டைக்காய் செடியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம மீட் எடுக்கக்கூடிய ஒரு செடிங்க. ஏன்னா சாதாரண வெண்டைக்காய் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி அரிதாக கிடைக்கக்கூடிய வெண்டைக்காய் செடியெலாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த வெண்டைக்காவும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கவும் கிடைக்காது. நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்க இல்லைன்னா வீட்டு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா சாதாரணமாக வளர்க்கக்கூடிய நீங்கள் வெண்டைக்காயோடு சேர்த்து இதோட செடியும் சேர்த்து வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கள் நிறைய கிடைக்குங்க. நீங்கள் வந்து சாதாரண வெண்டைக்காவும் இதுவும் சேர்த்து கூட நீங்கள் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த வெண்டைக்காவை நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம். இதை காஞ்சி போச்சுன்னா இதோட விதைகளை நம்ம அரைச்சி இதை பவுட்ரு பண்ணி நம்ம வெந்நீரில் நம்ம மிக்ஸ் பண்ணியும் இதை குடிக்கலாங்க. நிறைய பேர் இதில் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்கிறாங்க. அது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இதோட விதைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட விதைகள்லேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்றாங்க. இதோட விதைகள், தண்டு, இலை இதில் எல்லாத்துலேயுமே அதிக மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சொர சொரன்னு நமக்கு தெரியாது. சாதாரண வெண்டைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா இலைகள் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். இதில் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் இந்த செடியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த செடியை நம்ம மீட்டெடுத்து எல்லாருமே வீட்டுக்கு ஒரு செடியாவது நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். ஏன்னா இதுக்கு சீசனே கிடையாதுங்க. எப்போவுமே காய்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 காய் நீங்கள் பறிக்கலாம். ஒரு 4-5 நாள் சேர்த்து வச்சு பறிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்கள்லாம் நமக்கு மார்க்கெட்லேயோ வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆன்லைனில் கூட இந்த கஸ்தூரி வெண்டைக்காய் நமக்கு கிடைக்காதுங்க. விதைகள் வேணால் கிடைக்கும், ஆனால் காய்கள் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு செடி இல்லைன்னா 2 செடியாவது நீங்கள் வளர்த்து இதோட காய்களை பறித்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு புஷியாக வளரக்கூடிய செடிங்க. பக்க கிளைகள் அதிகமாக வரும். அந்த அதிகமாக வரும்போது ஒரு கிளைக்கும் கொத்து கொத்தாக நமக்கு காய்கள் வைக்கும். அதனால் சாதாரணமாகவே ஒரு செடி இருந்தாலே போதுங்க, நமக்கு காய்கள் தாராளமாக கிடைக்கும். இந்த கஸ்தூரி வெண்டைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வரவே வராதுங்க. அதனால் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. ஏன்னா நமக்கு உரங்கள் கொடுக்குறனாலும் காய்கள் வரும், பூச்சி தாக்குதலும் வராது. தண்ணி விடணுனாலும் இந்த செடி அது வாட்டுக்கிட்டு இருக்குங்க. தண்ணியே விடலை, இந்த செடி காஞ்சி போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பிடுங்கி மட்டும் போட்டுறவே போட்டாதீங்க. ஏன்னா இது பிடுங்கி போட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். காஞ்சி போன செடியில் கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்களேன், சூப்பராக இது துளிர் விட்டு வந்துடுங்க. அதனால் இந்த செடியை வளர்க்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு கஸ்தூரி வெண்டைக்காய் செடி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சா?
கவலையே படாதீங்கங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் விதைகளை தரேன். வீடியோவை பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதில் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக விதைகளை ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.